Hello friends, welcome to Radhina Quants. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணலன்னா ப்ளே ஸ்டோரில் ரதினா குவான்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு குவான்ஸ்க்கான A to Z சீரீஸ் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் வந்துட்டு கிராஷ் கோர்ஸ் லைவ் வீடியோ கோர்ஸ் போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது ரெண்டுத்துக்குமே 40% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஆஃபர் முடியறதுக்குள்ளே இன்ட்ரெஸ்டட் பர்சன் பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்க்கு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ், எஸ்எஸ்சி இங்கிலீஷ், பேங்கிங் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் பேசிக்ஸ்லேருந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரம் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ், கிராமர், எக்ஸாம் டாபிக்ஸ் இது எல்லாமே இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து கிளாஸ் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நவுன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ரௌனவுன் சாப்டர் ரதினா குவான்ஸ் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரிமைனிங் சாப்டர்ஸ் ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா சேனலில் ப்ரொவைட் பண்ணுவோம். இங்கிலீஷ் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க நம்ம சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ரௌனவுனில் வந்துட்டு டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் இங்கே 7 தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா நம்ம எம்ஃபட்டிக் ப்ரொனவுன், ரெஃப்ளெக்சிவ் அதெல்லாம் நம்ம அதிலே கொண்டு வந்துட்டோம் இல்லையா. அப்புறம் பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரொனவுன் அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வரல. ஸோ நான் அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிட்டதுனால ஸோ பேலன்ஸ் ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்துட்டு பர்சனல் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன், ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், யூனிவர்சல் ப்ரொனவுன் அண்ட் இன்டெஃபினட் ப்ரொனவுன். இந்த எல்லா ப்ரொனவுன், இந்த டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பர்சனல் ப்ரொனவுன் என்ன அப்படின்றது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப்ஸ்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நவுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நவுனோட டெஃபினேஷன், அது இருக்க எக்ஸாம்பிள்ஸ், அது எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதனோட ரூல்ஸ் என்ன, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ளை ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரௌனவுன் வரணும். ப்ரௌனவுனில் டெஃபினேஷன், அதில் இருக்க ஃபஸ்ட்டு சின்ன சார்ட், அப்புறம் பெரிய சார்ட், அப்புறம் அதனோட எக்ஸாம்பிள்ஸ், அதை எப்படி அப்ளை ஆகுது, சென்டென்ஸில் எப்படி அப்ளை ஆகுது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனுக்கு வாங்க. எடுத்தோன்னே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. ஃபஸ்ட்டு நவுன்லேருந்து அந்த ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா தான் அந்த லிங்க் என்ன, எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுனில் ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன் பர்சனல் ப்ரொனவுன். ஓகேவா, பர்சனல் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வந்துட்டு பர்சனல் ப்ரொனவுன்னால என்ன, அந்த ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. பாருங்கள், ஐ, வி, யூ, ஹி, ஷி இதெல்லாம் நம்ம எதில் தான் யூஸ் பண்ணுவோம், மேன்கைண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம அதை தான் பார்த்தோம். எல்லாமே எதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம், மேன்கைண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் இட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இட் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் அப்ளைட் ஃபார் டம்மி ப்ரொனவுன். ஒரு சப்ஸ்டியூஷன் மாதிரி, ஒரு இதுக்கு பதிலாக ஒரு நவுனுக்கு பதிலாக ஒரு ப்ரொனவுனுக்கு பதிலாக கூட வைக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டம்மி ப்ரொனவுன். இதோட வந்து நிறைய இருக்குது, அது பார்க்கலாம். இட் இஸ் அப்ளைட் ஃபார் டம்மி ப்ரொனவுன். தென் வந்துட்டு தே அப்ளைட் ஃபார், தே வந்து எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா மேன்கைண்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. மேன்கைண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம அப்படின்னு நினச்சக்கூடாது. மேன்கைண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நான் லிவிங் இன் ப்ளூரல் இது எல்லாத்துக்குமே என்ன யூஸ் பண்ணலாம், தே அப்படின்றது யூஸ் பண்ணலாம். சரி, இது வந்து நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. இப்போ டேபிள்ஸில் தான் பார்த்தோம், இது பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பர்சனல் ப்ரொனவுனில் இட் அண்ட் தே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இட் பார்க்கலாம். ஏன்னா இட் வந்து நிறைய இருக்குது. ஸோ தே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இட் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். பர்சனல் ப்ரொனவுனில் வந்துட்டு தே இருந்துச்சு இல்லையா. தே அப்ளைட் ஃபார் எதுக்கெலாம் அப்ளை ஆகும், மேன்கைண்ட், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், நான் லிவிங் இன் ப்ளூரல் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு தே அப்ளை ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஆர் பாய்ஸ். இதை யூஸ்வலாக சொல்கிறது தான். ஓகே, தே ஆர் டேபிள்ஸ்க்கு தே சொல்லலாமான்னா அஃப்கோர்ஸ் சொல்லலாம். பிகாஸ் வந்துட்டு நான் லிவிங் இன் ப்ளூரலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தே யூஸ் பண்ணலாம். தே ஆர் டேபிள்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், தே ஆர் டாக்ஸ்க்கு வந்துட்டு நம்ம பெட் அனிமலை சொல்கிறது கிடையாது. இந்த தே ஆர் டாக்ஸ் இது வந்து ஜென்ரலாக டாக்ஸை வந்து பேசும்போது தே ஆர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. தே ஆர் பேரட்ஸ். பேர்ட்ஸுக்கும் அதே மாதிரி ப்ளூரலாக பேசும்போது நம்ம வந்து தே யூஸ் பண்ணலாம். தே ஆர் பேரட்ஸ்.
நெக்ஸ்ட் தே ஆர் பேரண்ட்ஸ், இது ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது தே ஆர் பேரண்ட்ஸ். ஸோ அப்போ தே அப்படின்றது மேன்கைண்டுக்கு மட்டும் கிடையாது, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் நான் லிவிங் இன் plural இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள் இட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த ப்ரொனவுன் இட் இஸ் யூஸ்டு ஃபார், இட் அப்படிங்கிறது நான் லிவிங்க்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் யூஸ்டு ஃபார் டைம் அண்ட் வெதர். டைம் அண்ட் வெதருக்கும் வந்துட்டு இட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ என்ன சீசன் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் வின்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் வின்டர், இட் இஸ் சம்மர், இட் இஸ் ஸ்ப்ரிங், இட் இஸ் ஆட்டம் இப்படிலாம் வந்துட்டு சொல்லும்போது இட் இஸ் வின்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள் டைம். இப்போ யாராவது டைம் கேட்குறாங்க, வாட்ஸ் அ டைம் நவ் அப்படின்னு கேட்கும்போது இட்ஸ் 4 o'clock, இட்ஸ் 5:10 இப்படிலாம் வந்துட்டு நம்ம சொல்லலாம். இட் இஸ் 4 o'clock. நெக்ஸ்ட் இப்போ வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்னும் போது இட்ஸ் மை பர்த்டே டுடே. நம்ம இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மை பர்த்டே டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் மழை பெய்யுது மழை பெய்யும் போது இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு தான் சொல்லணும். ரெயின் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு கரெக்ட் கிடையாது. இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங்னாலே என்ன, மழை பெய்கிறது தான் வந்துட்டு இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரெயின்ஸ் அப்படி இல்லைனா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இட் இஸ் மார்னிங், இட் இஸ் ஈவினிங் அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் இட் கெட்ஸ் டார்க் வெரி ஏர்லி இன் த வின்டர். வின்டரில் ரொம்ப சீக்கிரமாகவே டார்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இட் போட்டு தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். அப்புறம் டே சொல்லும்போது இட்ஸ் ஃப்ரைடே. நெக்ஸ்ட் மந்த்து சொல்லும்போது இட் இஸ் அக்டோபர், இட் இஸ் ஜூலை, இட் இஸ் ஜூன். அது மாதிரி வந்து பேசும்போது மந்த்தை பேசும்போது இப்படி தான் சொல்லணும். மந்த்தை பேசும்போது இப்படி தான் சொல்லணும். டேஸுக்குமே சொல்லலாம். இட் இஸ் டியூஸ்டே, இட் இஸ் வெட்னஸ்டே, இட் இஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் 6 PM டைம். சேம் அதே மாதிரி டைம் சொல்லும்போது நம்ம வந்துட்டு இட் போட்டு தான் சொல்லணும். ஸோ அப்போ இட்டுங்கிறது வெறும் நான் லிவிங் ஆர் வந்துட்டு இந்த அனிமல் இதுக்கெல்லாம் மட்டும் வந்து நம்ம பேசாமல் இது மாதிரி டைம் அண்ட் வெதர் இதுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இட் போட்டு இட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்துட்டு சொல்லலாம். இட் இஸ் ரெய்னிங். இனிமேல் மழைலாம் பெய்யும்போது எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லலாம். இட்டு இதுக்கு மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இட்டோட யூசேஜ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் யங் சைல்டு அன்லெஸ் வி கிளியர்லி ரெஃபர் டு விஷ் த ஜெண்டர். அதாவது யங் சைல்டுக்கும் இப்போ அப்புறம் வந்து ஒரு ஜெண்டர் வந்து அது மேலா ஃபீமேலான்னு தெரியாத பட்சத்தில் நம்ம அதை எப்படி மென்ஷன் பண்ணலாமா, இட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் இஸ் அ பேபி, இது ஒரு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ஃபண்ட், இன்ஃபண்ட்னாலும் குழந்தை தான், ரொம்ப கை குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹூ இஸ் இட் அட் தி கேட். இப்போ வந்து யாராவது காலிங் பெல் அடிக்கிறாங்க இல்லை வந்து கேட்டை வந்து நாக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது யாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் மேபி உள்ளே இருக்கிறீங்க, உங்களால் விசிபிளாக அங்கே எப்படி சொல்கிறது, நீங்கள் பார்க்க முடியல, ஜஸ்ட் ஹியர் பண்ண மட்டும் தான் முடியுது. அப்படி இருக்கும்போது அது யாருன்னு தெரியல, கேட்டில் யார் நிற்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னும் போது அது மேலா ஃபீமேலா யாருன்னே தெரியல அப்படின்னும் போது நீங்கள் எப்படி சொல்லலாம் அதை, who is it at the gate, who is it at the gate, or otherwise who. இப்போ யாராவது கதவு தட்டுறாங்க அப்படின்னா who is it knocking at the door, who is it knocking at the door. அது மாதிரி யார் கதவு தட்டுறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அது மாதிரி அந்த ஒரு ஜெண்டர் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பேசலாம், அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் the baby has torn its clothes. the baby, இந்த இட்ஸ் வந்து எதை சொல்கிறாங்கன்னா இந்த பேபி சொல்கிறாங்க. இந்த பேபி ஹேஸ் டார்ன், பேபி அதனுடைய கிளாத்ஸை வந்து கிழிச்சிச்சு. இப்போ பேபின்றது அது வந்து பாய் பேபியாக இருக்கலாம், கேர்ள் பேபியாக இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன தான் சொல்லிட்டாங்க, இட் இஸ் இப்போ யங் சைல்டுக்கு நம்ம இட்டை யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ த பேபி ஹேஸ் டார்ன் இட்ஸ் க்ளோத்ஸ். இது வந்து ரைட் சென்டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இட்டுன்றது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, டைமுக்கு யூஸ் பண்ணுறாங்க, வெதருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி யங் சைல்டு, அப்புறம் ஜெண்டர் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியலை, அது என்ன ஜெண்டர்னு தெரியலை, அதை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னும் போது நம்ம இட்டை யூஸ் பண்ணி பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ப்ரொனவுன் வந்து இன்னும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொனவுன் இட்டு வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாங்களா, அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ரெய்னிங், இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இட் இஸ் ரெய்னிங், மழை பெய்யறதுக்கு இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் தண்டரிங், இடி இடிக்கிறதுக்கு இட் இஸ் தண்டரிங்.
It was an earthquake. It was an earthquake. Earthquake நம்ம வந்துட்டு it apply பண்ணி சொல்லலாம். Next, it snows. It is a avalanche. Avalanche அப்படின்னா பனிச்சரிவு. Next, it is a strong wind. It is a strong wind. Next, it is tornado. Tornado na சூறாவளி. It is tornado. Next, it is lightning. Lightning na மின்னல். It is a tropical cyclone. It is a tropical cyclone. So இப்போ இந்த மாதிரி natural incidents, natural calamities-க்குலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? இட்டுங்கிற டம்மி ப்ரோனவுனை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ that's it with this it. இட்டோட யூசேஜ் இவ்வளோ தான். இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டைம் அண்ட் வெதருக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு யூஸ் பண்ணலாம். தென் வந்து அந்த ஜெண்டர் எக்ஸாக்டாக என்ன ஜெண்டர்னு தெரியாமல் இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரியான இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இட்டுங்கிற டம்மி ப்ரோனவுனை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் அகன் ரிமைண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ் பேசிக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணுறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணுறவங்க நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா யூடியூப் சேனல் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க.